ரைவல்ரி அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் பிரேத்தம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. எஸ், ஆன் பேப்பர் இந்தியா செம்ம டீம். ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஏத்துன மாதிரி ஏதோ ஆயிடுது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு. என்னங்க இது, இந்த போலிங்க வச்சுன்னு செமிஃபைனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம். நவம்பர் 19, 2023 அண்ட் இந்த இந்தியன் டீமும் அதை டெஃபினட்டா மறந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு திரும்ப கொடுக்கறதுக்கு. ஆஸ்திரேலியா பிளே வித் லெசர் பிரஷர். இந்தியா வந்து இந்த பில்லியன் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜெயிக்கணும் நம்ம எமோஷன் எல்லாம் சேர்ந்து கலந்து இந்தியா தலைமையில வந்து உட்காரும். ஆனா இந்தியா ஆஸ்திரேலியானா ஏதோ ஆகுது அந்த ஐசிசி ஈவென்ட்ஸ்ல நமக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் நாக் அவுட்ஸ் கொஞ்சம் பிரஷர் டெஃபினெட்லி ஆன் இந்தியா. பட் ஆன் பேப்பர் தே ஆர் டெஃபினெட்லி பெட்டர் டீம். பீஸ்ட் மோட் ரோஹித் சர்மா. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். நான் எக்ஸைட்டடா இருக்கேன், பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா வந்து பெரிய மேட்ச் பிரேத்தம். சரி, இந்தியா பாகிஸ்தான் மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் சொல்லலாம். பட் இந்த ஒரிஜினல் கிரிக்கெட்ல ஒரிஜினல் ரைவல்ரி அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் பிரேத்தம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. டூ ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஆன் பேப்பர் இந்தியா செம்ம டீம். ஆன் பேப்பர் அந்த அளவுக்கு நல்ல டீம் இல்லைனாலும் இந்த ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டாலே ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஏத்துன மாதிரி ஏதோ ஆயிடுது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு. என்னங்க இது, இந்த போலிங்க வச்சுன்னு செமிஃபைனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம். பட் ஐ எம் பர்சனலி எக்ஸைட்டட் அபவுட் இந்தியா ஆஸ்திரேலியா. அப்கோர்ஸ் நான் கமெண்ட்ரிலேயே இருக்க போறேன். நான் கவர் பண்ண எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா அபவுட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா? நீங்க பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு தெரியுது. ப்ளூ டி-ஷர்ட்லயே வந்துட்டீங்க இன்னைக்கு. நீங்க பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க தெரியுது. நான் எக்ஸைட்டடா இருக்கேன் பத்ரி, நர்வஸா இருக்கேன். ஏன்னா அந்த நவம்பர் 19, 2023 ஐ மீன் எல்லா கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ், லவர்ஸ், அனலிஸ்ட், ஃபேன்ஸ், பிளேயர்ஸ் மறந்துருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த இந்தியன் டீமும் அதை டெஃபினட்டா மறந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு திரும்ப கொடுக்கறதுக்கு. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ ஒரு பைலாட்டரல் சீரிஸ் ஸ்ரீலங்கால நடந்தது. ஏனோ தானோ நாட்டு 2-0 தோத்துட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியா. ஆனா ஐசிசி டோர்னமெண்ட் வந்தா வேற மாதிரி வேற லெவல்ல வந்துருவாங்க. அவங்க அப்படிதான் வந்திருக்காங்க இந்த வாட்டியும். அப்கோர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க ஒரு மேட்ச் ஆடினாங்க, ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ரெயின் அவுட் ஆயிடுச்சு. அது அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ரெயின் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த 380 துண்டா இங்கிலாண்டோட சேஸ் பண்ணோம். அதுதான் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் டெஃபினட்டா ஒரு பெரிய எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் காத்திருக்கு நமக்கு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, மறுபக்கம் ஸ்டீவ் ஸ்மித்தும் ரொம்ப அருமையா கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு பிரேத்தம். அதை நம்ம டெஃபினட்டா வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு போலிங்க மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. எஸ், ரெய்னிங் அதெல்லாம் சொல்லலாம். பட் இங்கிலாந்துக்கு எதிராக என்ன சேஸ் பிரேத்தம், அது 350 சேஸ் பண்ணி அடிச்சாங்க. பட் இந்தியாவும் லேசுப்பட்ட டீம் கிடையாது, செமையா ஆடி இருக்காங்க. ஐ திங்க் ஈஸிலி த பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட், ஈஸிலி த மோஸ்ட் பாக்ஸ் டிக்கெட், பெஸ்ட் பேட்டிங் சைட் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா தான். என்ன பேட்டிங், என்ன எக்ஸ்பீரியன்ஸ். ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் சம ஃபார்ம்ல இருக்காரு. ரொம்ப அண்டர் ரேட்டட் ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையா ஆடி இருக்காரு. ஐ திங்க் ப்ராபபிலி இந்தியாஸ் பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன் கரண்ட் ODI செட்டப் அப்படின்னு நான் ஸ்ரேயஸ் சொல்லுவேன். அதை தவிர ஹார்திக் பாண்டியா ஃபினிஷருக்கு, ரவீந்திர ஜடேஜா, ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இப்ப இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நம்ம நாக் அவுட்ஸ் எடுத்தா பிரேத்தம் இப்போதைக்கு 3-3ல இருக்கு. அதாவது 98ல சிடி குவார்டர் ஃபைனல்ல இந்தியா வின்னு, 2000ல சிடி குவார்டர் ஃபைனல்ல இந்தியா வின்னு, 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா வின்னு, 2011 வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ல இந்தியா வின்னு, 15ல திருப்பி ஆஸ்திரேலியா வின்னு, 23 ஃபைனல் நம்மளால மறக்க முடியாது ஆஸ்திரேலியா வின். சோ இந்த நாக் அவுட்ஸ் வந்தா எனக்கு என்ன ஒரே ஒரு ஃபேக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் பிரேத்தம். ஆஸ்திரேலியா பிளே வித் லெசர் பிரஷர். இந்தியா வந்து இந்த பில்லியன் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜெயிக்கணும் நம்ம எமோஷன் எல்லாம் சேர்ந்து கலந்து இந்தியா தலைமையில வந்து உட்காரும். பட் ஆஸ்திரேலியா தில்லுக்கு துடுன்னு ஆடுவாங்க. இந்த டீம் வேற நத்திங் டு லூஸ். அது ஒரு டேஞ்சர் சைனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் இந்தியா ஃபேவரட்ஸ். பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணீங்க பத்ரி. இது நம்ம உங்க ஷோல 2 நாள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடியே பேசணும். தி வெயிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்ப இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் வந்து 8 மேட்சோ 10 மேட்சோ ஆடினா இந்த சப் கான்டினென்ட்ல இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஜாலியா கால்ஃப் கோர்ஸ் போறான், ஒண்ணுமே கவலைப்படாம அவங்க மீடியா வந்து அப்படியே சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துதா அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. இங்க அப்படி கிடையாதுங்க. நீங்க ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலனாலே யூடியூப்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, இன்ஸ்டால இருந்து போட்டு நம்மளே பேசுறோம். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த பிரஷர்ல ஆடுறது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. சோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பேட். அவங்களுக்கு அந்த பிரஷர் அஃப்கோர்ஸ் ஒரு அடலேஷன் கிடைக்குது, ஒரு பயங்கரமான ஒரு வர்ஷிப் எல்லாம் கிடைக்குது. பட் அந்த பிரஷரும் எடுத்துக்கணும். ஆஸ்திரேலியா வித்வுட் பிரஷர் தான் ஆடுவாங்க. அது டவுட்டே இல்ல. கமின்ஸ் இல்ல, ஸ்டார்க் இல்ல, ஹேசல்வுட்ல. பட் ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு பிகெஸ்ட் த்ரெட் என்ன பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலிஷ். ஏன்னா இந்த ஜாஷ் இங்கிலிஷ் ஒரு வேற மாதிரி பிளேயரா இருக்கான். ஏன்னா அவன் டெஸ்ட் மேட்ச் டெபு பார்த்தேன் நான் ஸ்ரீலங்காவோட 100
ஸ்ரீலங்காவோட ஒரு அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒரு சேஸ் 150 ஃபார் 4 துண்டா எடுத்துட்டு போனாங்க அவனும் கேரியும். சோ அவன் ஒரு பெரிய பிளேயரா வரப்போறான்னு டவுட்டே கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் இந்தியாவோட நெமிசிஸ் ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல ஹெட். சோ அதை ஏதாவது பண்ணி ஆகணும் இந்தியா. அதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க. பட் ஒரு பாயிண்ட் பத்தி நீங்க சொன்னது, நம்ம இந்த ஷோலயே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை நிறைய பிஜிடில கிரிட்டிசைஸ் பண்ணோம், டெஸ்ட்ல கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் ஒயிட் பால்ல எப்பவுமே ஒரு க்ளூடன், அவருக்கு என்ன மூவ் பண்ணணும்னு தெரியும். நேற்று பியூட்டிஃபுல்லா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. அந்த ஃபீல்ட் செட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. டேரல் மிச்சல் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு நல்லா கவர் பண்ணிருந்தாங்க. ஸோ நல்ல பிளானிங் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா வாஸ் 2 steps ahead as a captain. It's a fabulous day on the field for him. And bowling அதை பத்தி நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டவுட்டே இல்ல பிரதம், கரெக்டா அதை பத்தி தான் நான் வரப்போறேன். நெக்ஸ்ட் நீங்க சொன்னீங்க பேட்டிங் லைனப் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜாஸ் இங்கிலீஷ் எடுக்கலாம், ஒரு மானஸ் லபுஷேன் எடுக்கலாம், அண்ட் ப்ராபப்லி ஓரளவுக்கு ஸ்டீவ் ஸ்மித் கூட சொல்லலாம். இவங்க எல்லாருமே குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸ்வீப் எல்லாம் நல்லா யூஸ் பண்றது. ஜாஸ் இங்கிலீஷ் என்னமா ஆனாரு, அது இந்த அதில் ரஷீத் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. மறுபக்கம் இந்தியா பாத்தீங்கன்னா, எஸ் நான் சொன்னேன் பெஸ்ட் பேட்டிங் லைன் அப் இன் திஸ் டோர்னமெண்ட் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் கீ ஃபார் இந்தியா என்ன இருக்கும்னா ஸ்பின்னர்ஸ் தான் பிரேதம். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா இதுதான் வந்து ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிச்சு கொடுக்கணும்னா பேட்ஸ்மேன் ரன் அடிச்சு கொடுக்கலாம், பட் ஸ்பின்னர்ஸ் தான் மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற என்னோட கருத்து. நியூசிலாந்துக்கு எதிராக மேட்ச்ல கூட 9 விக்கெட் ஸ்பின்னர் தான் எடுத்தாங்க பிரேதம். எஸ்பெஷலி இதுல ஒரு துருப்பு சீட்டு வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஒரு 5 விக்கெட் ஹால் கலக்கிட்டாரு. நியூசிலாந்துக்கு எதிராக கரெக்டா ரோஹித் சர்மா எடுத்துட்டு வந்தாரு. வருண் சக்கரவர்த்தியை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் தான் ஒரு எக்ஸ்பேக்டரா இருக்க போறாரு. தயவு செய்து இதே வருண் சக்கரவர்த்தி விளையாடுங்க, இதே ஸ்பின் அட்டாக்கோட போங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மந்த்ராவோட போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல பிரேதம் 100% பேட். இதை மாத்த முடியாது. என்ன இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வருண் சூப்பரா போட்டாரு. பட் நீங்க ஜடேஜா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இங்கிலாந்து ஒன் டே சீரீஸ்ல இருந்து போட்டிருக்காரு. அவர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அக்சர் பவர் பிளேல ஒரு ரூமே கொடுக்காம போட்டாரு. அண்ட் குல்தீப் வந்து அந்த மிச்சல்ல டிசீவ் பண்ணி ஒரு எல்பிடபிள்யூ எடுத்துட்டு வேற லெவல்ல போட்டாங்க ஸ்பின்னர்ஸ். அதுல டவுட்டே கிடையாது. இதே காம்பினேஷனோட தான் போவாங்களான்னு தெரியாது, எஸ்பெஷலி அந்த போலிங் ஃப்ரண்ட். ஏன்னா நீங்க ராணாவெல்லாம் கூட்டின்னு வந்தா டிராவிஸ் ஹெட்டோ ஜாஷ் இங்கிலீஷோ ரொம்ப ஈஸியா ஆடிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது த்ரெட்னா ஆன் தீஸ் பிச்சஸ் இந்த போலர்ஸ் தான். அண்ட் இவ்வளவு பெரிய சக்சஸுக்கு அப்புறம் டிராப் பண்ண மாத்த மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஆனா பிகெஸ்ட் மேட்ச் அப் இந்தியாவுக்கு என்னன்னா ஜாஷ் இங்கிலீஷ் டிராவிஸ் ஹெட் தான். நீங்க ஏதாவது அந்த பேரை கண்டெயின் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அங்கதான் மேட்சே இருக்குன்னு நினைக்கிறேன். மிட் ஆர்டர்ல அங்கதான் இருக்கு. இந்த வருணோட ஒரு ஃபீச்சர் நான் என்ன பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ரொம்ப அருமையாவும் யூஸ் பண்றாரு வருண் சக்கரவர்த்தியை. அதாவது எப்பெல்லாம் ரன் ரேட் கொஞ்சம் ஏறுதோ டக்குன்னு வருண் எடுத்து வந்துடுறாரு. வருண் நான் எனக்கு தெரிஞ்சு இஸ் அட் இஸ் பெஸ்ட் அப்பதான். ஆக்சுவலி இதை வந்து நான் என்னோட நண்பரோடையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு டிஃபென்சிவா பேட்ஸ்மேன் டிஃபென்சிவா ஆடுறாரு, அப்படியே பிளே ஆஃப் பண்ணா வருண் தட்டு கிடையாது. கொஞ்சம் அடிக்கணும், 6க்கு மேல ரன் ரேட் போச்சுன்னா அங்கதாங்க வருண் வராரு. டேஞ்சரஸ். எப்போ ரன் ரேட் மேல தூக்குதோ இவரு தூக்கிடுறாரு விக்கெட்டை. அதுதான் ஒரு பெரிய எக்ஸ்பேக்டரா இருக்க போது. எஸ் அண்ட் டவுட்டே கிடையாது. எனக்கு வந்து ரோஹித் சர்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. ஐ திங்க் ஷுவர்லி பிளே வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு நினைக்கிறேன். வேற யாராவது டிராப் பண்ணாலும் வருணை டிராப் பண்ண மாட்டாரு in this match against ஆஸ்திரேலியா. இல்ல நீங்க வேற யாரையும் டிராப் பண்ண முடியாது பத்ரி. குல்தீப்பை டிராப் பண்ண முடியாது. ஜடேஜா அக்சர் உங்களுக்கு நம்பர் 5 பேட்ஸ்மேன். ஜடேஜா அவரோட வேல்யூ பத்தி நம்ம பேசவே தேவையில்லை, எஸ்பெஷலி அந்த ஃபார்மேட்ல வித் த பால் அண்ட் த ஃபீல்டு. பட் ஐ திங்க் இதே காம்பினேஷனோட தான் போனோம். அது எதுக்குன்னா ஹார்திக் பாண்டியா உங்களுக்கு அந்த பேலன்ஸை கொடுக்குறாரு. பியூட்டிஃபுல்லா நேற்று இந்த ஃபர்ஸ்ட் 5-6 ஓவர்ஸ் போடுறாரு அவரு. அண்ட் உங்களுக்கு பேட்டிங்ல அவர் புஷ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 250 வந்தது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் மோர் டைம் இதே காம்பினேஷனோட போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு கேள்வி பதில் உங்களுக்கு, சாரி உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு. இப்போ 40 ஓவர்ஸ் நீங்க ஸ்பின் போடுறீங்க. பேசிக்கலி 40 ஓவர்ஸ் போட போறீங்க. ஒரு அட்லீஸ்ட் 37-38 போட போறீங்க. இந்த 4 பிளேயரை வச்சு குல்தீப், வருண், அக்சர் அண்ட் ஜடேஜா. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பர் தேவையா? ஏன்னா இது கேஎல் ராகுல் கொஞ்சம் பைஸ் விட்டாரு, 2 கேட்ச் விட்டாரு. அப்கோர்ஸ் டிஃபிகல்ட். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பர், ஒரு கேம் சேஞ்சர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரை நீங்க கீப் பண்ண வைப்பீங்களா? ஏன்னா கேஎல் ராகுல் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு நாக் அவுட் கேம்ல உங்க ஹெட்டோ இல்ல இங்கிலீஷோட கேட்சோ ஸ்டம்பிங்கோ போச்சுன்னா பெரிய மிஸ். அது ஒரு அது கேள்விதான். மாத்த மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் அது ஒரு டெஃபினட்டா ஒரு கேட்க வேண்டிய கேள்வி அது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லயே கேஎல் ராகுலோட கீப்பிங் கொஞ்சம் ஷார்டியா தான் இருந்திருக்கு. நான் இதை ரிஷப் பந்த் ஃபேனா சொல்லல, ஒரு அப்சர்வரா சொல்றேன். நீங்க என்ன பிளேயர் பத்தி பேசி நீங்க சொல்லிட்டீங்க. அந்த பிளேயர் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ராபபிலி பந்த் இந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடைக்கும். நீங்க ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர்னு சொல்றீங்க. பட் கேஎல் ராகுல் ஸ்பெஷலிஸ்ட் கீப்பரா தான் இவங்க கன்சிடர் பண்றாங்க. பிரேதம், லெட்ஸ் பி ஆனஸ்ட். இவங்க வந்து இந்தியன் டீம் இஸ் கன்சிடரிங் கேஎல் ராகுல் as a ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர். he might have a bad day, அவர் விடலாம் எல்லாம் பண்ணலாம். பட் கேஎல் ராகுலும் சரி பண்ட்டும் சரி they are keepers. அப்படிதான் இந்தியன் டீம் பாக்குறாங்க. அண்ட் அதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ் நம்ம சொல்லலாம், we can ask for a left hander in the middle. ரிஷப் பண்ட் எங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் கேஎல் ராகுல் தான் விளையாடுவாரு. சோ
எனக்கு என்னமோ இது வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய இது அப்படின்னு தோணல. எஸ் he had a bad day, but Indian team is considering him as a keeper. So anybody can have a bad day, but process வந்து இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கரெக்ட். நான் அந்த பதில தான் எதிர்பார்த்தேன். அண்ட் எந்த மாற்றமும் இருக்காது. எனக்கு என்னன்னா ஒரு நாக் அவுட் கேம்ல அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்லாம வந்து ஆடணும். இப்ப நாளைக்கு ஆஸ்திரேலியா வந்து ஆட போறாங்க பாருங்க, ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்லாம இங்கிலீஷ் ஆகட்டும் கேரி ஆகட்டும் உட்ரா பேட் ஆடுறா என்னடா ஆக போகுது, நம்ம இங்க வரவே கூடாது, செமிஃபைனல் இருக்கும் என்னதான் அது பாப்போன்ற மாதிரி ஆடுவாங்க. அந்த மாதிரி கேஎல் ராகுல் தெனாவட்ட ஆடி நான் பார்த்ததே இல்ல ஒரு நாக் அவுட் மேட்ச்ல. அதுக்கு தான் சொல்லுவேன். யா ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் டாஸும் ரொம்ப க்ரூஷியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கு. சரி, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல எனக்கு வந்து டாஸே தேவையில்லைன்னு தோணுது பிரீத்தம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து செட் பண்ண மாட்டாங்க, இந்தியா சேஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்தியா ஷுவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஆஸ்திரேலியா ஷுவர் சேசிங். ஏன் நான் சொல்றேன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போலிங் சுத்தமா கிடையாது. அவங்களால போலிங் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாது. அது ஸ்டீவ் ஸ்மித்துக்கு தெரியும். இந்தியா வந்து பிரஷர் இல்லாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். சோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஆஸ்திரேலியா செகண்ட் பேட்டிங். இது வந்து மோர் ஆர் லெஸ் சர்டன். இதே மாதிரி தான் நான் நினைச்சேன் பத்ரி. 23 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல டெஃபினட்டா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணா, சென்னையில தான் பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்கன்னா அங்கதான் கமெண்ட்ஸ் வந்து வேற மாதிரி வந்து பண்ணாரு, வில் சேஸ் அப்படின்னு அங்க மாறிச்சு ஸ்கிரிப்ட். சோ ஆஸ்திரேலியா கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது பத்ரி. அவங்க செட் பிளான்ஸோட டெஃபினட்டா வருவாங்க. அது ஒத்துக்கலாம். போலிங் ஃபாஸ்ட் பவுலர் நம்ம மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றது 3 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்க. ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ் 3 பேர் இருந்தாங்க. அது வேற அட்டாக், இது வேற அட்டாக். அதனாலதான் நான் சொல்றேன். பட் பொறுத்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு பிரஷர் பிரேத்தம். சரி, உங்களோட ஃபேவரட், நீங்க இந்திய ரசிகரா இல்லாம கிரிக்கெட் அனலிஸ்டா சொல்லுங்க, ஃபேவரட்ஸ் யாரு இந்த மேட்ச்? இந்த கண்டிஷன்ஸ்ல ஃபேவரட்ஸ் இந்தியா தான். ஆனா ஆஸ்திரேலியா தான் ஒரு தனி பீஸ்ட் ஐசிசி ஈவென்ட்ஸ்ல. ஃபேவரட்ஸ் டெஃபினட்டா இந்தியா தான். நேற்று பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ தி டோர்னமெண்ட் கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா இந்தியா ஆஸ்திரேலியானா ஏதோ ஆகுது அந்த ஐசிசி ஈவென்ட்ஸ்ல. நமக்கு ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஜிங்ஸ் பிரேக் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். யா பாசிட்டிவிட்டி கொடுப்போம். ஆஃப் கோர்ஸ் எனக்கு வந்து ஆஸ் எ இந்தியன் மட்டும் இல்ல, நான் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா சொல்றேன், டெஃபினட்டா இந்தியா தான் ஃபேவரட்ஸ். மச் பெட்டர் டீம் ஆன் பேப்பர். இட்ஸ் ஹார்ட் டு செலக்ட் ஆஸ்திரேலியா. பட் எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன இருக்குன்னா, இந்தியா வந்து இது மட்டும் கிளீன் ஸ்லேட் வச்சிருந்திருக்காங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சொதப்பல் ஏதாவது ஒரு இடத்துல வரும். I hope it doesn't come against Australia. See, நான் வந்து ஜிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நான் வந்து இது ஒரு கிரிக்கெட்டரா நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அந்த ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல ஒரு சரி வரும். இன்ஃபேக்ட் நியூசிலாண்டோட ஒரு சின்ன சரி வந்து அப்பா போயிடுச்சுப்பா அந்த ஒரு பேட் இது அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். பட் நீங்க சொன்ன மாதிரி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் நாக் அவுட்ஸ் கொஞ்சம் பிரஷர் டெஃபினெட்லி ஆன் இந்தியா. பட் ஆன் பேப்பர் தே ஆர் டெஃபினெட்லி பெட்டர் டீம். அண்ட் அந்த நீங்க சொன்னது ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஒரு பேட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாக்கு அது வந்து க்ரூஷியல் டைம்ல வந்திருக்கு. நீங்க 2015 வேர்ல்ட் கப் எடுத்து பாத்தீங்க, அன்பீட்டன் டில் தி செமிஸ். 2019 வேர்ல்ட் கப் ஒரே ஒரு மேட்ச் ஈவென்ட் சாம்பியன்ஸ் கிட்ட தோத்தாங்க, இங்கிலாந்து கிட்ட, அண்ட் செமிஸ்ல ஒரு பேட் கேம். 23 தோக்கவே இல்ல, ஃபைனல்ஸ்ல பேட் கேம். சோ இந்தியாக்கு அந்த பேட் கேம் ஒரு நாக் அவுட்ல அன்ஃபார்ச்சுனேட்லி வருது. அது அதனால தேர் நாட் அ பேட் சைட். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. தேர் டாப் குவாலிட்டி ஒயிட் பால் சைட், டவுட்டே கிடையாது. And hopefully tomorrow the semis will be a good day. அவ்வளவுதான் நம்ம இது பண்ண முடியும். பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆடணும். அந்த ஆஸ்திரேலியா அந்த பயத்தோட போக கூடாது. ஐ திங்க் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் டீம்ல இருக்கும் போது அந்த பாசிட்டிவிட்டி டெஃபினட்டா இருக்கும். அந்த ஒரு பயத்தோட டெஃபினட்டா போக மாட்டாங்க. சம மேட்சப்ஸ் இருக்கு பிரேத்தம், அத பத்தி நம்ம வேறுபடி பேசிடலாம். முகமது ஷமி அகைன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட், இது ஒரு சம மேட்சப் அகைன்ஸ்ட் early on லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்ட் ஷமி. அதே மிடில் ஓவர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித், ஆர் வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்ட் மானஸ் லபுஷன், வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ், ஜடேஜா அகைன்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ். இதெல்லாம் வந்து சம கான்டெஸ்ட் காத்துட்டு இருக்கு, மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் இதெல்லாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு மேட்சப்ஸ் தான் பாத்தீங்கன்னா மேட்சே எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது குறிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க எதுக்கு ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்றீங்க? நான் வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் ஜாஷ் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க வந்து பேசே கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 8 overs 2 overs ஸ்பின் அப்ஃப்ரண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா, இல்ல வருணோ இல்ல அக்ஸரோ போட முடியுமான்னு கூட பார்க்கலாம். ஏன்னா டிராவிஸ் ஹெட் அந்த ஸ்டார்ட் கொடுக்கலன்னா ஆஸ்திரேலியா எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க நம்பர் 3ல ஸ்மித், நம்பர் 4ல மார்னஸ், அவங்க வந்து அப்படி ரன் பால் பிளேயர்ஸ் கிடையாது. அது கொஞ்சம் தட்டி தான் ஆடுவாங்க. சோ நீங்க ஆஸ்திரேலியா அந்த 10 overs 80 for 1 ஆஸ்திரேலியா வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களை பிடிக்கிறதுக்கு. பட் 10 overs நீங்க அவங்களை 40 for 2 பண்ணிட்டீங்கன்னா அது வேற மாதிரி போகும். வேற மாதிரி போகும், டவுட்டே கிடையாது. Hopefully India will be through and they play without pressure. That is the only thing I'm asking for. Play with freedom. It's not Australia. அது ஒரு ஸ்மாரான டீம் அப்படின்னு நினைச்சு ஆடினாங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys. See you soon with a lot more content. Bye.